தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நமக்கு வாழ்க்கையில எல்லா நேரமும் ஒரு மனுஷர் இல்லை ஏதாவது ஒரு மனுஷர் தயவை தேடி போயிட்டு இருக்க முடியாது. அவங்க தயவு இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் 365 days அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரம் நம்ம தனியாக ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அப்போ நமக்கு ஆண்டவர் தான் ஆதரவாக இருப்பார். எல்லா நேரத்துலையும் அவரை சார்ந்து கொள்வது நமக்கு நல்லது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறார். ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஆவியானவர் இருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இது தோணுச்சு, எனக்கு இது உணர்த்தப்பட்டுச்சு, அதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துவார். நம்ம அவருக்கு பிரியமில்லாத ஒரு தவறு செய்யும்போது கொஞ்சம் படபடப்பாக இருக்கும். இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும். அப்புறம் அந்த காரியத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுறட்டும், இல்லை பேசுகிறதாகட்டும், அந்த பேச்சை நிறுத்துறதாகட்டும், இல்லை அவருக்கு பிரியமில்லாத ஒன்று எந்த விஷயம் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்கோ அதை நிறுத்தினா ஒரு நிம்மதி வரும். அதுதான் ஆவியானவர் உணர்த்துறாரு. இது வேண்டாம்னு சொல்கிறது ஒரு சில நேரம் குழப்பமாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெளிவான முடிவை ஆண்டவர் காட்டுற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். இன்றைக்கு நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்காரு. ஆனால் ஆவியின் நிறைவு நமக்குள்ளே இருக்கா? நம்ம அந்நிய பாஷையில் டெய்லியும் பேசுகிறோமா? இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையுமே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். ஆண்டவர் உங்களை நிரப்புவார், உங்களை நடத்துவார். பிசாசு உள்ள வரும்போது சத்தமில்லாம வருமா, ஆனா வெளியில போகும்போது வேதம் சொல்லுது அவன் அலைக்கழித்து அதை அவனை விட்டு போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலைக்கழிச்சு நம்ம பேய் ஓட்டும் போது நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பிசாசு நம்ம அலைக்கழிச்சுட்டு போயிடும். வெளியில போகும்போது அது தெரியும் நமக்குள்ள பிசாசு இருந்துச்சு அப்படிங்கிறது. ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் வெளியில போகும்போது சத்தமே இல்லாமல் போயிடுவார். அவர் ஜென்டில்மேன். நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது சத்தம் காட்டாம போயிடுவார். இன்னைக்கு நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க. ஏதாவது அவருக்கு பிரியமில்லாத செய்திருந்தா மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க, திரும்ப எனக்குள்ள வாங்க, இருதயத்தை உமக்கு தரேன்னு சொல்லுங்க. அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவர் நடத்துவார். அவர் உங்களை உணர்த்தி நடத்துவார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க, பெற்றுக்கொள்வீங்க. அவர் உங்களை நிரப்புவார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க.